மிகவும் வறியவர், ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம கோயில் வந்தபோது அவர் குடும்ப தலைவர் சகோதரர் ஒருத்தர் ஷிரடி போகிறதுக்கு புக் பண்ணார். ஷிரடி போகும்போது புக் பண்ணும்போது அவருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்டர்வியூக்கு ஒரு லெட்டர் வந்துருக்கு. ஒரு அன்பர் என்ன பண்ணியிருக்காரு, இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிருக்காரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு, ஷிரடி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வழிகாட்டு. இல்லை கிடைக்க வாய்ப்பு இல்லை, எல்லாமே இங்கே வேற மாதிரி கிடைக்க போட்டுருக்கு, இடைத்தரகர்கள் நிறையா இருக்காங்களே அப்படின்னு சந்தேகம். அந்த அன்பர் என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு ஷிரடி போல கோயிலுக்கு இருந்தார். தற்செயலா இங்க இருக்கிற ஒரு அன்பர்கிட்ட சொன்னார், எனக்கு இன்டர்வியூ வந்துருக்கு அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், கவலைப்படாதீங்க, நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அதை வாங்கி கொண்டு போய் அமைச்சரிடம் பிஏ ஒருத்தர், அவர் பாபாஜி மூர்த்தி, அவர்கிட்ட கொடுத்தார். அவர் என்ன பண்ணாரு, இந்த குடும்ப நிலைமை பார்த்துட்டு அந்த அமைச்சர்கிட்டே நேராக பேசி அவர் கையெழுத்து வாங்கி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து எப்படியாவது அவங்க வந்து முயற்சி பண்ணுறாரு. அவர் ஒருத்தர். அடுத்தது இப்படிலாம் போயிட்டு வந்துட்டாங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாருக்கும் ஆர்டர் வந்தாச்சு. இந்த சகோதரருக்கு ரொம்ப கஷ்டம், மனசு கஷ்டம். முந்தா நாள் காலையில் அந்த அம்மா ஃபோன் பண்ணி அந்த இங்கேருந்து போய் மினிஸ்டர் சொன்னாங்க அமைச்சர், அவர்கிட்ட வேறு ஏதாவது பண்ண முடியுமா, நீ புரிஞ்சுப்பீங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, கடன் தான் வாங்கலாமான்னு அவங்க கேட்குறாங்க. அந்த நண்பர் இல்லைங்க, அதெல்லாம் வழி இல்லை, பேசாமல் பாபாவை ட்ரை பண்ணுங்க. காலையில் அந்த சகோதரருடைய மனைவி பாபாவை கொண்டு போடுறாங்க, கோவப்படுறாங்க, எங்களுக்கெல்லாம் நீங்கள் பாபா கண் திறக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் கோயிலேருந்து போன நண்பர், பாபா நீங்கள் ஜெயிக்க போறீங்களா பணம் ஜெயிக்க போறாரு, இன்னும் சண்டை. அந்த பிஏ இருக்காரு இல்லையா, அவர் பாபாவோட சண்டை போடுறாரு. ஏன் பாபா எல்லாம் செஞ்சாச்சு, ஒரு ஏழை குடும்பத்துக்கு விளக்கேற்ற கூடாதா நீங்க அப்படின்னு. மத்தியானம் 3 மணிக்கு அந்த அன்பருக்கு ஃபோன் வருது, அந்த கோயில் அந்த அன்பருக்கு ஃபோன் வருது, அந்த சகோதரருக்கு ஆர்டர் போட்டாச்சு, வந்து வாங்கிக்கோங்க. யாருக்குமே கிடைக்காத 10 பைசா செலவு இல்லாம ஃபாலோ பண்ணி கொடுத்தாரு. நேராக போய் அந்த ஆர்டர் பண்ணிட்டு வந்து அந்த அமைச்சர் கையில் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் விளக்கேற்றி வச்சுங்க அப்படின்னு ஜெயிச்சார். பாபா சன்னிதானத்தோட மனம், அதிகாரம், பதவி எல்லாத்தையும் மீறி இவருடைய அருள் ஜெயிக்கும். அருள் ஜெயிச்சது 7ஆம் தேதி ஜாயின் பண்ண போறாங்க. அது இன்னொரு விஷயம், நீங்க எல்லாம் கூட்டு பிரார்த்தனை வேற பண்ணிருக்கீங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, முதல்ல ஷிரடிக்கு போவாதீங்க, இன்டர்வியூ போன சொன்ன ஆத்மாவுக்கு தேங்க்ஸ் பண்ணணுமா, நீங்க எல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணீங்க இல்லையா, உங்களுக்கு நன்றி சொல்லணுமா, இங்கேருந்து ஒரு அன்பர் போய் பிஏக்கு சொன்னார்ல அவருக்கு நன்றி சொல்றதா, அந்த பிஏக்கு